நாளை சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் தூரூன் அன்வார் பேரணிக்கு இடையூறும் அச்சுறுத்தலும் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்யும்படி அரசு மலேசிய போலீஸ் படைக்கு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளார். நாட்டின் ஜனநாயக சுதந்திரத்தை நிலைநிறுத்தும் தமது கடப்பாட்டை இது பிரதிபலிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். பொது பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதையும், அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தும் குடிமக்களின் உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் என்பதையும் அன்வார் வலியுறுத்தி உள்ளதாக அவரின் மூத்த பத்திரிகை செயலாளர் துங்கு நஸ்ருல் அபைடா குறிப்பிட்டுள்ளார். பாஸ் கட்சியின் தலைமையிலான பேரணி சீராக நடைபெறுவதற்கு தேவையான ஒத்துழைப்பு வழங்கும்படி போலீசுக்கு பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். சட்டத்திற்கு ஏற்புடைய வகையிலும் அமைதியான முறையிலும் அது நடைபெறுவதை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளதாக நஸ்ருல் தெரிவித்தார். அன்வாரை பதவியை விட்டு விலக வைக்கும் நோக்கத்துடன் அப்பேரணி நடைபெறுகிறது. இதில் 3 லட்சம் பேர் வரை கலந்து கொள்வார்கள் என்று பாஸ் கட்சி தெரிவித்துள்ளது. ஆனால் சுமார் 15,000 பேர் மட்டுமே அதில் கலந்து கொள்வார்கள் என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.